ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற திரைப்படம் ஜிடிஎன். மாதவனுடைய நடிப்பில் கிருஷ்ணகுமார் ராம்குமாரோடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜிடிஎன். ஜிடிஎன் படத்தினுடைய டைரக்டர் கிருஷ்ணகுமார் ராம்குமார், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா, படத்தினுடைய எடிட்டர் பிஜித் மற்றும் சசிகுமார், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அரவிந்த். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மாதவனோட சேர்ந்து துஷாரா விஜயன், பிரியாமணி, சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, ஜிடி நாயுடு நம்மளுடைய இந்தியாவுடைய எடிசன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட், அவருடைய பயோபிக்கை கமர்ஷியலாக என்டர்டெய்னிங் எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடுவாக வந்து மாதவன் தான் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்குறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இதே போல் ராக்கெட்ரி அப்படின்ற ஒரு படத்தில் பயோபிக்கில் நடிச்சிருந்தார், அவரே எழுதி இயக்கி. அதே போல் இந்த படத்தையும் வந்து இவர் தான் எழுதியிருக்கிறாரு. இவரும் கிருஷ்ணகுமார் ராம்குமார் ரெண்டு பேருமே சேர்ந்து எழுதியிருக்காங்க. டைரக்ட் வந்து கிருஷ்ணகுமார் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஜிடி நாயுடுன்னு சொல்லியிருக்கிறோமே தவிர்த்து ஜிடி நாயுடு என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு இன் டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து கேட்டால் ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லுவோம், பட் எல்லாமே தெரியாது. பட் ஆனால் அவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து அவருடைய கண்டுபிடிப்புகள் இருந்திருக்குது, அண்ட் அந்த கண்டுபிடிப்புகளுக்கான பேட்டன்ட் அவர் வாங்குறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார், அண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவருக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் இல்லாமல் அது எந்த அளவுக்கு அவர் கோ த்ரூ பண்ணார், இது இல்லாமல் அவருடைய கண்டுபிடிப்புகளை தடுக்கிறதுக்காகவும் அவர்கிட்ட இருந்து திருடுறதுக்காகவும் அண்ட் அவர் இதுக்கு மேலே கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக என்ன மாதிரியான சூழ்ச்சியெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கக்கூடிய படம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் அவருடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பை பற்றியும் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுடைய ஃபேமிலியுடைய என்ன மாதிரியான ஒரு ஃபேமிலி லைஃப் அவர் வந்து லீட் பண்ணியிருக்கிறாரு. கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்கும் வரும், ஆனால் அந்த கஷ்டம் வந்து சூழ்ந்திருக்கும் போதும் அவர் எந்த அளவுக்கு அவருடைய அறிவுத்தன்மையை கொஞ்சம் கூட விட்டுறாமல் அந்த திறமையை கண்டுபிடிக்கிறதுல அவருக்கு அப்படியே ஃபாலோ பண்ணாருன்றது தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக வந்து பிரியாமணியும், செகண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு துஷாரா விஜயன் நடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த லைஃப் அவருடைய பர்சனல் லைஃப்னுடைய பாண்டிங் பற்றியும் ரொம்ப எமோஷ்னலாக அழகாக இதில் வந்து காட்டியிருப்பாங்க. எஸ்பெஷலி ஒவ்வொரு டயலாக்குமே வந்து பார்த்திங்கன்னா படங்களை இருக்கக்கூடிய உண்மையை வந்து அழகாக கருத்து விதமாக சொல்கிற விதமாகவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் முழுக்க அவரை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணாங்க, அவரை வளர விடாமல், ஏன்னா தமிழ்நாட்டின் பெருமையாக இருக்கக்கூடியவரை இந்த அளவுக்கு நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்றத ஃபீல் பண்ணுற வைக்கிற அளவுக்கு அவருக்கு நடந்த எல்லா சூழ்ச்சிகளையும் பற்றி செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் மொத்தத்தில் அவருடைய யங் ஏஜ்லேருந்து அவருடைய டெத் பெட் வரைக்கும் அவர் பண்ணிட்ட கஷ்டங்களையும் அண்ட் அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயோபிக் வந்துட்டு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யம் குறையாமல் நம்மளுக்கு ஒரு படமாக திரைப்படமாக வந்து கொடுக்க முடியுமோ, அதாவது கமர்ஷியல் படமாக கொடுக்க முடியுமோ, அதை வந்து அழகாக ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி மாதவன் முழுக்க இந்த படத்தை அவருடைய ஷோல்டரில் தான் சுமந்திருக்கிறாரு. அண்ட் அவரோட சேர்ந்து படத்தினுடைய வில்லனா வினய் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே சூப்பர். அண்ட் அதை தாண்டி நம்மளுக்கு அவர் மேலே டவுட் வர விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ஒவ்வொரு கேரக்டரையும் வந்துட்டு அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த ஜிடிஎன் படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக வந்து படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்கள்.